என்ன பிள்ளைகள்லாம் ஃபாரின் அக்கௌண்டன்ட் அண்ட் இன்ஜினியர் ஒரு டாக்டர். நான் தனிமையில வாழ்கிறேன். இவர்களை படிப்பிச்சது அம்முத்தர ஒரு விளையாடிட்டு நான் சின்னலும் கஷ்டப்பட்டு பெண்ணிடத்து ஆளுதிலிருந்து நான் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் இந்த கவலைப்படணும்? தகப்பனை இப்படி புறக்கணிக்கு தனிமையில விட்டுட்டு போற மனைவி எந்த சொத்தையும் அவரிச்சு கொண்டு போட்டாள். இனிவர்கள் செத்தப்புறம் பேன் வாத்தியம் செத்தவர் நடத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் முக்கியமான 3 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் சமூக ஊடகங்களில் பரவலாக பார்த்துட்டு இருந்த ஒரு விடயம். குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் கூட நான் நிறைய விடயங்கள் பார்த்துருந்தேன். நிறைய பேர் இது தொடர்பாக நிறையவே எழுதி எல்லாம் பதிவு போட்டிருந்தார்கள். ஸோ அது தொடர்பான ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன். ஸோ இந்த ஒரு விடயம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை கதைக்கலாம் மாதிரி எனக்குமே தோணிச்சது. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பாலசுப்ரமணியம் எனப்படுகின்ற இந்த ஒரு ஐயா குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காணொலியில் அவர் தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையுமே அதில் நிறைய சொல்லியிருந்தார். அதாவது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாமே தன்னை கைவிட்டு விட்டதாகவும், தான் ஒரு முன்னாள் அதிபர், அது மட்டுமல்லாமல் கோட்ட கல்வி பணிப்பாளர், அது மட்டுமல்ல கோவில் தலைவராக இருந்தவர், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் அவர் சொல்லியிருந்தார். நிறைய கருத்துக்களை அவர் அதில் சொல்லியிருந்தார். நானுமே அதை முதல் பார்க்குறப்போ என்னடா இப்படி ஒரு தந்தையை இப்படி கைவிட்டுட்டார்களே